எவராவது நான் செய்வது பாவம் என்று என்னிடம் சொன்னால் அவர்களை எதிரியாக்கினேன். என்ன பாவம்? ஜெபமாலை உருட்டிகளே, கோவில் பூனைகளே, போய் குருவானவரின் அங்கிக்கு கீழே அமர்ந்து இறைவேண்டல் செய்யுங்கள். நாங்கள் விரும்பியவாறு எங்கள் வாழ்க்கையை வாழ்வோம். பக்திமான்களை வெறுத்தேன், என் தாயை வெறுத்தேன். ஏனெனில் என் தாய் பக்தியாயிருப்பார், நல்லவராயிருப்பார். கடவுளை பற்றி என்னிடம் பேசினார். நான் வளர்ந்தபோது மற்ற பெண்களுக்கு ஆலோசனை சொல்வேன். வாழ்க்கையை நன்கு அனுபவியுங்கள், முட்டாளாய் இராதீர்கள், கருக்கலைப்பு செய்துவிடுங்கள். சாத்தான் கெட்டதை நல்லது என சொல்லுவான், நாமும் நம்புவோம். நான் என்ன பேசவும் செய்யவும் வேண்டுமென சாத்தான் விரும்பியதை நான் செய்து கொண்டிருந்தேன் என கடவுள் எனக்கு காண்பித்தார். வெறுப்புடன் வாழ்ந்து வந்தேன். குருக்களை பற்றி நான் தீயது பேசிய போது கடவுள் சொன்னார், நீ கருக்கொலை செய்கிறவள், ஏன் என் குருக்களை பற்றி தீமையாக பேசுகிறாய்? நான் ஒரு கருக்கொலையை உனக்கு காண்பிக்கப் போகிறேன். கருக்கொலை செய்த ஒவ்வொரு பெண்ணும் அவள் மருத்துவமனை படுக்கையில் மயக்கத்தில் இருக்கும்போது காணாத ஒன்றை கடவுள் எனக்கு காண்பித்தார். கடவுள் மருத்துவர்களை அன்பு செய்கின்றார். ஏனெனில் கடவுளின் சகோதர சகோதரிகளுக்காக மருத்துவர்கள் அக்கறை எடுத்து நலமளிக்கிறார்கள். அதற்காக பல தியாகங்கள் செய்கிறார்கள். ஆனால் அம்மருத்துவர்கள் கருக்கொலை செய்து ஒரு உயிரை அழிக்கிற போது அவர்களை நினைத்து கடவுள் படும் வேதனையை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். கருக்கொலையில் நடப்பதை ஒவ்வொன்றாக கடவுள் காண்பித்தார். மருத்துவர் குழந்தையின் காலை வெட்டுவதையும், அக்குழந்தை கதறுவதையும், அதன் சிறிய புயத்தை வெட்டுவதையும், அதன் தலையை நசுக்கி நொறுக்குவதையும் காண்பித்தார். பின்னர் உயிரற்ற குழந்தையை ஒரு தொட்டியில் தூக்கி வீசிவிட்டு எதுவுமே நடக்காதது போல எதை பற்றியும் கவலைப்படாதவராய் சர்வசாதாரணமாக அவர் இருக்கின்றார். ஒரு சமையல்காரர் குணமாக்குவதற்காக ஒரு கோழியை கொல்லும்போது அவரிடம் எழும் வருத்தம் கூட ஒரு பச்சிளம் குழந்தையை கொன்று அதை துண்டுகளாக்கி தொட்டியில் தூக்கி எறியும் மருத்துவருக்கு இல்லையே என்று கடவுள் வேதனைப்பட்டார். ஒரு நொடிதான் வாழ்வென்றாலும் அந்த பச்சிளம் குழந்தையின் பெருங்கதறலை கடவுள் காண்பித்தார். அந்த குழந்தையால் ஏற்கனவே கடவுளோடு பேச முடியும். அந்த குழந்தையின் பெருங்கதறலை கடவுளின் எல்லா படைப்புமே கேட்க முடியும். உலகின் எல்லா வலிகளையும் விட பச்சிளம் குழந்தையின் கதறல் மரண ஓலமாக கடவுளின் செவிகளில் அலரும். ஒவ்வொரு கருக்கொலையின் போதும் கடவுளும் வேதனையால் காயப்பட்டவராய் கதறி கண்ணீர் வடிக்கின்றார். ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான கருக்கொலைகள் செய்யப்படுகிறது எனில் கடவுள் எவ்வளவு காயப்பட்டு வேதனையில் இருப்பாரென எண்ணிப்பாருங்கள். தொடர்வோமா நண்பர்களே?